ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கும் கட் பண்ணியாச்சு, பட்டாணியும் ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஒரு குக்கருக்கு மாற்றிடலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி பட்டாணி உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரோட லிட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 விசில் வந்த உடனே நம்ம இறக்கிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. துருவின தேங்காவை ஒரு வடைச்சட்டியில் போட்டு மிதமான சூட்டில் வச்சு நம்ம மெதுவாக வதக்கி எடுத்துக்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கும் வெந்துருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கையும் தோலை உரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வதங்குற அளவு வதக்கி விட்டுக்கலாங்க. இதோட பொடியாக நறுக்கின தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்குற அளவு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதோட நம்ம உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 3ம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பட்டாணியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ வேக வச்சு எடுத்த பட்டாணியை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க. இப்போ இதோட நம்ம ஸ்பைசஸை ஆட் பண்ண போகிறோங்க. இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாங்க. வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது ஓரளவு கொதி வந்துருச்சுங்க. இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கிற அளவு ஒரு ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கிண்டி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதோட பக்குவம் வந்து நல்லா கிரேவி மாதிரி ஓரளவு குழம்பு மாதிரியே வர மாதிரி போட்டு எடுத்துருங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை போட்டுடலாங்க. கொத்தமல்லியை போட்டு லாஸ்ட்டாக ஒரு கிண்டி எடுத்துடலாங்க. இப்போ இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்ப ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணியும் நல்லா வெந்துருச்சுங்க. பார்க்கவே சாப்பிடணும் ஆசையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்ப வச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.